வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. ஐஓபி உடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சுன்னா அதை எப்படி திரும்பவும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐஓபி உடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான https://www.iob.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன். பர்சனல் பேங்கிங் ஆப்ஷனில் டிஜிட்டல் பேங்கிங்கில் இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பர்சனல் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கொடுக்குறேன். என்னோட நெட் பேங்கிங்குடைய லாகின் ஐடியையும் என்னோட 15 இலக்க அக்கௌண்ட் நம்பரையும் அடுத்து மெயில் ஐடியையும் கேப்சா இது எல்லாத்தையுமே இங்கே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் பதிவு செஞ்ச என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒருவேளை ஓடிபி வரலன்னா இந்த ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷனை நாம் யூஸ் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி. பாஸ்வேர்டை என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. என்னோட மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்திருக்கு பாருங்கள் பாஸ்வேர்டு, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மெயிலுக்கு வந்திருக்கிற பாஸ்வேர்டு 3 நாளைக்கு மட்டும்தான் செல்லும். அதுக்குள்ளே இந்த மெயில் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நாம் புதுசாக பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். மெயிலுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. இதில் என்ன பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட நெட் பேங்கிங்குடைய லாகின் ஐடியையும் பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருடைய கடைசி 4 எழுத்தையும் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லாகின் ஆப்ஷனில் என்னோட நெட் பேங்கிங்குடைய லாகின் ஐடியையும் இப்போ மெயிலில் பார்த்த பாஸ்வேர்டையும் கேப்சாவையும் கொடுத்து சைன்இன் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு குறைஞ்சபட்சம் 8லேருந்து 15 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நம்பரு, ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஒரு ஸ்மால் லெட்டரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இதில் முக்கியமாக நாம் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண 3 பாஸ்வேர்டை செக்யூரிட்டி ரீசனுக்காக திரும்பவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திரும்பவும் என்டர் ஓல்டு மெயில் பாஸ்வேர்டில் மெயிலுக்கு வந்த பாஸ்வேர்டையும் என்டர் நியூ பாஸ்வேர்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன். ரிப்பீட் நியூ பாஸ்வேர்டில் திரும்பவும் எனக்கு பிடிச்ச புது பாஸ்வேர்டை இங்கே கொடுக்குறேன். சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் பதிவு செஞ்ச என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் என்னோட பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.